गणाधिपतये नमः मुदाकरत्थमोदकं सदा विमुक्तिसाधकम् अनागैकनायकं नमामिदं गणेश्वर नमः स्वाहा। ओम मुदाकरत्थमोदकं सदा विमुक्तिसाधकम् अनागै महासोधाय नमः। इदं सुरसुरं सुद्धिरस्तु आत्मदेह प्रदक्षिणं च पूजां करिष्ये। हरित्वोऽहम् अष्टदिग्बालघराये नमः। अग्निवल्लभ देवता इदं नमो नमः। अक्षतानि समर्पयामि। इंद्राये नमः, अग्नये नमः, यमाये नमः, नैऋत्ये नमः, वरुणाये नमः, वायवे नमः, कुबेराय नमः, ईशान्याय नमः, प्रजापतये नमः, अग्निस्व रूपाये नमो नमः। ओम अग्नये स्वाहा। अग्नये इदं नमो नमः। ओम महागणपतये अवतारये पूजां करिष्ये नमो नमः। ओम महाज्वालाय विद्महे अग्निदेवाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात्। हरित्वोऽहम् ओम श्रीं स्वाहा। ओम श्रीं क्लीं स्वाहा। ओम श्रीं क्लीं क्लौं स्वाहा। ओम श्रीं क्लीं क्लौं गणपतये स्वाहा। சங்கிலியால கட்டி தர தர தரன்னு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லாரியில வந்து எங்க செய்யணுமோ அங்க வந்து இறங்கி அந்த கல்லுக்கு பாத்தீங்கன்னா அந்த உளியால நிறைய அடி வாங்கும். தப்பி தவறி அந்த கல்லு வலி தாங்க முடியாம உடஞ்சிருச்சுன்னா அது வந்து கீழ் படுக்கி போட்டுருவாங்க. அதாவது எல்லாரும் மெரிக்கிறதுக்கு சமம். அந்த அந்த அளவுக்கு கல் வந்து கீழே வந்துடும். அத்தனை அடியும் தாங்கி ஒரு சிலையா ரூபமா காமிச்சதுன்னா அது சிலையா உருவெடுத்து கருவறையில் நிற்கும். அதன் பிறகு கும்பாபிஷேகம் நடந்து உயிர் ஊட்டமெல்லாம் கொடுத்து அந்த சாமியை வந்து ஒரு இருட்டான ரூம்ல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கல் நனைக்கும். எங்கேயோ மலையில இருந்து நான் வெயில் அதே மாதிரி மழை எல்லாமே நான் தாங்கி இருந்தேன். என்னை இன்னும் வந்து ஒரு இருட்டான கருவறையில் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ அத்தனை வலியும் தாங்கி அவருக்கு அந்த உட்கார வச்ச பிறகு டெய்லி அபிஷேகம், டெய்லி ஆராதனை, தினந்தோறும் 3 வேளையும் பூஜை நடைபெறும். அவரே ஒரு கஷ்டத்துல உட்கார்ந்து இருப்பார். ஆனா ஜனங்க நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட போயிட்டு எங்க குரல்லாம் சொல்லி அவர்கிட்ட போய் கொட்டுவோம், கண்ணீர் வெடிப்போம். ஆனா அந்த கல் அந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளவு அடியும் தாங்கி எவ்வளவு கஷ்டங்கள் தாங்கி உள்ள வந்திருக்கு. அப்போ நம்ம கஷ்டங்கள் தாங்கினாதான் ஒரு இடத்துக்கு வர முடியும். என்னால கஷ்டப்பட முடியாது, இதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா கீழ்படியா வந்து உட்காந்துருவோம். அதனால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், நிறைய கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றது இந்த சிலைக்கான ஒரு உதாரணம். அடுத்தபடியா இந்த யாகம் இன்று பௌர்ணமி நாள். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பூர்ண சந்திரன், அதாவது பௌர்ணமி நாள்ல நிலா வந்து முழு நிலவா இருக்கும். சந்திரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய மனதை ஆளக்கூடிய கிரகமே சந்திரன் தான். பொதுவாக ஜாதகத்துல ஒரு பலன் உண்டு. சந்திரன் கெட்டா புத்தி கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் போயிருப்பீங்க. கிரிவலம் சுத்துவாங்க, அதாவது நைட் டைம்ல கிரிவலம் சுத்துவாங்க. இதுக்கு முழுமையான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சந்திரனுடைய நிலாவுடைய வெளிச்சம் நம்ம உடம்புல படும் போது நம்ம புத்தி கூர்மை பெறும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாத விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஞாபக சக்தி அதிகமா கூடும், தன்னம்பிக்கை அதிகமா கூடும். அதே மாதிரி நம்ம ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்து இந்த பௌர்ணமி நாள்ல மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த நாள்லயுமே கிடைக்காது.